வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம் செங்கல்பட்டு மாவட்டம். அந்த டிஆர்பியில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றத பார்த்துருவோம். ஆல்ரெடி அரியலூர் டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் அப்படின்றத போட்டோம். இப்போ செங்கல்பட்டுக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்டியில் வேக்கண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். இதில் இப்போ எல்லாருக்குமே வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிற நபர்களுக்கும் வேக்கன்சி அப்படின்றது இருக்குது. மேபி ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நம்மளோட நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னா கீழே இந்த அறிவிப்புன்னு இருக்குல்ல, இதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துடும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். முன்னாடியே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் ஜஸ்ட்டு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அதை டவுன்லோடு பண்ணியும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதை டவுன்லோடு பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போ இதனுடைய அரியலூர் டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் மார்க் அப்படின்றத பார்த்துருவோம். இதில் எல்லாருக்குமே எல்லா கம்யூனிட்டிக்குமே வேக்கன்சி அப்படின்றது ஒதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் கேட்டகிரி. ஸோ ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150+ இங்கே மார்க் வரும். அங்கே 145, இங்கே 150+ அப்படின்றது கிடைக்கும். அடுத்து பிசி கேட்டகிரிக்கு 145+. இதில் நான் உமனாக இருக்கிறேன், இல்லை ஆதரவற்ற விதவையாக இருக்கிறேன், முன்னாள் இராணுவத்தினராக இருக்கேன், தமிழ் வழி கல்வி படிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா ஒரு 5 மதிப்பெண்கள் கம்மியாக வரும். இல்லை இதில் நான் ஆதரவற்ற விதவையாகவும் இருக்கிறேன், தமிழ் வழியும் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 10 மதிப்பெண்கள் அந்த ரேஞ்சில் கம்மியாகும். இது எல்லா கம்யூனிட்டிக்கும் நம்ம சொல்கிறது பேசிக்காக ஜென்ரலாக இருக்கிற மார்க் மதிப்பெண்கள் அப்படின்றது. மார்க் மீன்ஸ் கொஷின்ஸ், அதுதான் முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஷினை பற்றி தான் பேசுகிறோம், மார்க்கை பற்றி பேசல. ஸோ இதில் ஒரு 5 மார்க் 10 மார்க், அதாவது சேம் ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தாலும் ஒரு 5-10 மார்க் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒன்று இருக்குன்னா ஒரு 5 மதிப்பெண்கள், இல்லை 2 விதமான ஒரு இதில் வருவேன் அப்படின்னா ஒரு 10 மதிப்பெண்கள் வரையும் குறையும். அடுத்து எம்பிசி. ஸோ எம்பிசி கேட்டகிரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்பிசி டிஎன்சி ரெண்டுமே ஒன்று தாங்க. ஸோ அதில் டிஎன்சி சொல்லலை அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு 135+ மார்க் தான் வரும். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து எஸ்சி அண்ட் எஸ்சிஏ ரெண்டுத்துக்குமே சேர்த்து 130+ வரும். இந்த ரேஞ்சில் மதிப்பெண்கள் இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எஸ்டி பர்டிகுலராக செங்கல்பட்டில் எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா 140+ வேணும். ஏன் இங்கே அதிகமாகுது அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா அந்த மாதிரி. ஸோ நம்ம கொடுத்த அந்த கவுண்டிங் இருக்குல்ல, ஸோ அந்த நம்பர்ஸ் பிரகாரம் தான் நம்ம சொல்கிறோம். நமக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் 140+ மார்க் வேணும். வழக்கமாக எஸ்டி அப்படின்னா நமக்கு 120 வரும், 110 வரும் அப்படிம்பாங்க. பட் இந்த இடத்துல மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ நண்பர்கள் கொடுத்த டேட்டாஸ் பிரகாரம் தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் 140+ இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் எதிர்பார்க்கலாம். மற்ற இடத்துல செங்கல்பட்டில் மற்ற இடத்துல எப்படி இருக்குது கட் ஆஃப் அப்படின்றத பார்த்தீங்க. மேபி ஏதாவது ப்ரியாரிட்டி நம்ம சொன்ன மாதிரி ஆதரவற்ற விதவையோ அல்லது முன்னாள் இராணுவத்தினரோ, உடல் ஊனமுற்றோர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. தமிழ் வழி கல்வி, உமனு அப்படின்னு. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குன்னா ஒரு 5 மார்க், இல்லை 2 இது இருக்குது, நான் உமனாகவும் வருவேன், மாற்றுத்திறனாளியும் வருவேன் அப்படின்னா, இல்லை அதில் ஆதரவற்ற விதவை வருவேன்னா ஒரு 3 ப்ரியாரிட்டி இதிலேயே வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 மார்க் கம்மி பண்ணிக்கலாம். 10லேருந்து 15 மார்க் வரையும் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா ஒரு 5 மதிப்பெண்கள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்வில் ஆண்கள் குறைவான எண்ணிக்கையிலையும் பெண்கள் அதிகமான எண்ணிக்கையிலையும் போட்டி போட்டிருக்காங்க. இது நிதர்சனமான உண்மை. இந்த டிஸ்ட்ரிக்ட்னு இல்லை, மேக்ஸிமம் டிஆர்பி பொறுத்தளவுக்குமே பெண்கள் அதிகமான எண்ணிக்கையில் தான் போட்டி போட்டிருக்காங்க. அதனால் வெறும் பெண்கள் அப்படின்னு ஒரு முன்னுரிமை காமிச்சிங்கன்னா மேக்ஸிமம் குறையிறதுக்கான வாய்ப்பு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குது மீன்ஸ் 30% ரிசர்வேஷன் இருக்குது. இருந்தாலுமே ஒரு 2-3 மதிப்பெண்கள் கம்மியாகலாம். அதை தாண்டி பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதிகமான எண்ணிக்கையில் போட்டி போடுறாங்க. அந்த ரீசன்னால் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப். அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் மார்க் அப்படின்றத பார்த்துருவோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.